ஓம் சாந்தி. நான் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் ஆத்மா. நான் புண்ணிய ஆத்மா. நான் தடைகள் என்ற திரையை விலக்கிவிடும் ஆத்மா. நான் தந்தை கூறும் அறிவுரைகளை நடைமுறையில் கொண்டு வருகின்றேன். நான் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு எனது வாக்குறுதியிலிருந்து மாறாமல் இருக்கின்றேன். நான் கட்டளைகளை மீறாமல் இருக்கின்றேன். வானப்பிரஸ்த நிலையில் செல்வதுதான் எனது படிப்பாகும். இந்த படிப்பின் சாரமே சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். தந்தைதான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கின்றார். நான் வீட்டிற்கு செல்வதற்கு முன் சதோப்பிரதானமாக ஆகின்றேன். அதற்காக நான் ஏகாந்தத்தில் சென்று ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சியை செய்கின்றேன். இந்த அசரீரியாகக்கூடிய பயிற்சியே ஆத்மாவை சதோப்பிரதானமாக ஆக்குகின்றது. என்னை ஆத்மா என்று உணர்ந்து புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றேன். மேலும் உலகிற்கு எஜமானனாக ஆகிவிடுகின்றேன். கல்ப கல்பத்திற்கும் நான் தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றேன். நான் எனது பேட்டரியை சார்ஜ் செய்வதால் சதோ பிரதானமாக உலகிற்கு எஜமானனாக ஆகிவிடுகின்றேன். நான் நல்ல மாணவனாக கட்டளைப்படி நடக்கக்கூடிய நேர்மையாக இருப்பதால் ஆசிரியரின் வழிப்படி நடக்கின்றேன். தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகிவிடுகின்றது. நான் முன்னேற்றம் அடைந்து சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றேன். எல்லையற்ற தந்தை என்ன கல்வி கொடுக்கின்றாரோ அப்படிப்பட்ட கல்வியை வேறு யாரும் கொடுக்க முடியாது. என்னுடைய கடமை என்னவெனில் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்கின்றேன். இப்பொழுது எனக்கு லட்சியத்தின் நினைவு இருக்கின்றது. இது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்லக்கூடிய படிப்பாகும். இப்பொழுது என்னுடையது எல்லையற்ற வானப்பிரஸ்த நிலையாகும். முழு உலகமுமே வானப்பிரஸ்தியாக இருக்கின்றது. நான் முழுமையாக
லிவர் கடிகாரமாக ஆகும் பொழுதுதான் ராஜ்யத்திற்கு செல்கின்றேன். ராஜ்ய பதவி அடையக்கூடிய நாம் கோடியிலும் சிலராக இருக்கின்றோம். நாமே வெற்றி மாலையில் வருகின்றோம். தந்தையை நினைவு செய்தால் அந்த நினைவு கூட விநாசம் ஆவது கிடையாது. இது மிகப்பெரிய தேர்வாகும். இதில் நாம் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள். தேர்ச்சி அடைந்து உயர்ந்த பதவியை அடைகின்றோம். தந்தை நமக்கு கற்பித்து சொர்க்கத்திற்கு எஜமானனாக சதோ பிரதானமானவர்களாக ஆக்குகின்றார். மன்மனா பவ, இது அதே கீதையின் ஒரு பாகமாகும். இது இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கான கீதையாகும். நாம் நல்ல புத்திசாலிகளாக இருப்பதால் தாரணையும் நன்றாக ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒருபொழுதும் கிடைக்க மாட்டார். அவர் சங்கமயுகத்தில்தான் கிடைக்கின்றார். தந்தையை நினைவு செய்யும் பொழுது மூவரின் நினைவும் வந்துவிடுகின்றது. நாம் இப்போது தந்தையின் அருகில் இருக்கின்றோம். அவர் முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்கின்றார். நாம் தேவதைகளாக ஆவதற்காக தூய்மையான காரியங்கள் செய்கின்றோம். மிக முக்கியமான விஷயமே தந்தையை நினைவு செய்வதாகும். தந்தையை நினைவு செய்வதால் ஆசிரியர், சத்குரு மற்றும் பரமாத்மாவின் நினைவு வருகின்றது. சிவ தந்தையை நினைவு செய்கின்றோம். கூடவே தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவையாக இருக்கின்றது. தந்தையின் நினைவில்தான் அதிசயமான விஷயங்கள் இருக்கின்றன. தந்தை எந்த அளவிற்கு நமக்கு அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றாரோ அந்த அளவிற்கு வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக நாம் இந்த பிறப்பிலேயே ஆகின்றோம். நான் சதோ பிரதானம் ஆவதற்காக நினைவு யாத்திரையின் மூலம் எனது ஆத்மாவில் சக்தியை நிரப்பிக் கொள்கின்றேன். நான் தவறு செய்யாதவனாக ஆகின்றேன். எனது பதிவேட்டை நன்றாக வைத்துக் கொள்கின்றேன். நான் நியமத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யாமல் இருக்கின்றேன். நான் மாயையின் புயல்களை அலட்சியம் செய்து கர்மேந்திரியங்களை வெல்கின்றேன். லிவர் கடிகாரம் போன்று சரியான பயிற்சியை நான் செய்கின்றேன். சேவை மூலமாக குஷி, சக்தி மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுவிடக்கூடிய புண்ணிய ஆத்மா நான். மனம் மற்றும்
சொல்லின் சக்தி மூலமாக தடைகள் என்ற திரையை விலக்கி உள்ளுக்குள் நன்மையின் காட்சியை ஏற்படுத்திக் கொள்ளும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.